வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம ஐடெல்லோட விஷன் 1 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அதில் மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இந்திய தயாரிப்பு, மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். அதாவது இந்திய தயாரிப்புகளுக்கு அசிய இந்திய குடிமகனாக நம்மளுடைய ஆதரவை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இவங்க வளர்ந்தால் தான் நம்ம அடையாளம் நிலச்சி நிற்கும். இந்த மாதிரி இந்திய தயாரிப்புகளுக்கு அதிக சப்போர்ட் நம்ம கொடுக்கணும். மைக்ரோமேக்ஸ் அப்புறம் ஐடெல் இந்த மாதிரி பிராண்ட்ஸுக்கு நிறைய சப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்போம். அதே மாதிரி இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ரேட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய கண்டென்ட் கொடுக்குறேன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இப்போதைக்கு இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாருங்கள். பாக்ஸை பிரிக்கும் போது மேலே ஒரு குட்டி பாக்ஸ் தந்திருக்காங்க. இந்த குட்டி பாக்ஸை அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒதுக்கி வச்சிடும். இந்த குட்டி பாக்ஸை தவிர ஸ்மார்ட் ஃபோன் தந்திருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோனை எடுத்ததுக்கப்புறமா அப்புறம் அந்த பாக்ஸில் உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் இருக்குது, அப்புறம் சார்ஜிங் அடாப்டர், அப்புறம் குட்டி பாக்ஸையும் பிரிக்கிறேன். குட்டி பாக்ஸை பிரிக்கும் போது ஃபோனுக்கு தேவையான ஃபோன் கேஸ், அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ், அதாவது யூசர் மானுவல், வாரண்டி கார்டு, இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி ஃபோன் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். ஃபோன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரீமியமான லுக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நேரில் பார்க்கும்போது அந்தளவுக்கு லுக்கை கொடுக்கல, ஓரளவுக்கு அதாவது போலி ப்ரீமியம் அந்த ஃபினிஷிங் தான் இருக்குது. அதே மாதிரி பேக் கேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி தான், கீழே விழுந்தாலும் நொறுங்காத மாதிரி அது பண்ணியிருக்காங்க. அது பிரச்சனை கிடையாது. அப்புறம் ஃப்ரெண்டு வந்துட்டிங்கன்னா டிஸ்பிளே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6.5 இன்ச்சில் ஐபிஎஸ் வாட்டர் ட்ராப் டிஸ்பிளே தந்திருக்காங்க. அப்புறம் ரேம் உங்களுக்கு 2 GB இருக்குது, ஸ்டோரேஜ் 32 GB ரோம் உங்களுக்கு இருக்குது. அப்புறம் கேமரா வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் உங்களுக்கு 3 கேமரா தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமரா 8 மெகாபிக்சலில் இருக்குது. அப்புறம் 2 VGA கேமரா, நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற வெப் கேமரா மாதிரி இருக்கும். அப்புறம் பேக்கில் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமரா இருக்குது, 5 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. அப்புறம் இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் ஆகிறத பொறுத்த மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆட் ஆகுது. அதே மாதிரி லாக்கிங் சிஸ்டமும் உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யுது. இப்போ பாருங்கள், ஃபோனை லாக் பண்ணிட்டேன். பாருங்கள், வச்சதுமே அன்லாக் ஆகும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லா வேலை செய்யுது இந்த பட்ஜெட்டுக்கு. இதுக்கப்புறமாட்டி இந்த ஃபோனோட பேக் சைடில் ஒரு ஓப்பனிங் தந்திருந்தாங்க. அந்த ஓப்பனிங்கை பார்க்கும்போது எனக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, கண்டிப்பாக முன்னாடி இருக்கிறது ரிமூவபிள் பேட்டரியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பேக் சைடு, அதாவது பேக் கவர் ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு. உள்ளாடி இருக்கிறது நான் ரிமூவல் பேட்ரி. உங்களுக்கு 4000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. பேட்ரி பேக்கப் பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது எதுனாலங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இதை தவிர உங்களுக்கு சிம் போட்டதுக்கு 2 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 4G தான். அதே மாதிரி லேட்டஸ்ட் பேண்ட் சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்ரி பேக்கப் பற்றி நீங்கள் எதனால் பயப்படக்கூடாதுன்னா, இதில் அவங்க லோட் பண்ணியிருக்கக்கூடிய OS வந்து Android 10, நார்மல் Android 10 கிடையாது. அதாவது கோ எடிஷன்னா பெரிய வண்டிக்கும் சின்ன யானைக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதனால் இதை நான் சொல்ல வரேன்னா, இந்த OS பொறுத்த மட்டும் உங்களுக்கு ரேமும் கம்மியாக எடுத்துக்கும், பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். அதே மாதிரி ஸ்டோரேஜும் உங்களுக்கு கம்மியாக தான் எடுத்துக்கும். இது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு இந்த OS எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். பட் இதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னென்னா, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனோடு வராது. இதில் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் வந்து மிஸ்ஸிங்கில் இருக்கும். அதாவது ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை வந்து அது கட் பண்ணிக்கும், சில விஷயங்களை வந்து ஓவர் ரைட் பண்ணி வந்துக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா இந்த ஃபோன் குறிப்பாக யாருக்கு செட் ஆகும்னா, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க, கம்மி பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்க நினைக்கிறவங்க, அப்புறம் அவங்க வீடுகளில் பெரியவங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம், பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அப்கிரேட் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இதுக்கப்புறம் கேமராவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிறத காமிக்கிறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போது ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட நார்மல் ஃபோட்டோவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. எப்படி வந்திருக்குங்கிறத நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த மட்டும் இது கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு போர்ட்ரேட் மோடுக்கு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் போர்ட்ரேட் எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். போர்ட்ரேட் ஷாட், அதாவது நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு மிஸ்ஸிங் இருக்குது, ஆவரேஜாக தான் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது. இதுக்கப்புறமாட்டு இன்னொரு ஷாட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட ஷாட். இதை பாருங்கள் எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் ஐடியாஸ் கிடச்சிருக்கும். அப்புறம் வீடியோ சாம்பிள் காமிக்கிறேன் பேக் கேமரா மூலிமா.
நண்பா, ஓவரலாக பார்க்கும்போது கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. நீங்கள் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு இந்திய தயாரிப்புனால நான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். அதாவது இந்த மாதிரி பிராண்டுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க அடுத்த ஸ்டெப்பில் மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் விழுந்து எழும்ப வேண்டியது இருக்குது. எழும்புனா தான் ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான பொசிஷன் வருவாங்க. அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி ஃபோன் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே, கேமராவை தவிர மீதியெல்லாம் ஓகேனா இந்த ஃபோனை வாங்கிக்கலாம். இதோட பை லிங்க் வேணும்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணும், இந்த மாதிரி திங்ஸ் வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. என்ன பட்ஜெட்டில் வேணுங்கிறதும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதிக பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக நான் அதை எடுத்து பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.